நீங்க ஒரு லைட்டா காமெடியா நீங்க சொன்னாலும் கூட நாளைக்கு உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்து இப்படி ஒரு மாப்பிள்ள வந்து நான் ஏமாத்தலைங்க அவங்க தான் ஏமாந்துட்டாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? ஃபாரினில் போய் சம்பாதிச்சாலும் நம்ம கண்ட்ரியில் சம்பாதிச்சாலும் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதானே சார்? இல்ல சார், இதெல்லாம் நம்ம எப்போ நல்லா பேசுவோம்னா நம்ம வீட்டில் தங்கச்சி கல்யாணம் கொடுக்காவே நல்லா பேசுவோம். நம்ம வீட்டில் தங்கச்சி ஒருத்தர் இருந்து ஒருத்தர் இது மாதிரி ஏமாத்தி கல்யாணம் பண்ணா நம்ம அதெல்லாம் பேச மாட்டோம். சார், அப்ப நம்ம நீதி நேர்மைன்னு சொல்ற வெறப்ப வச்சுட்டு பேசுவோம் சார். ஒன்று ஏமாத்துறேன் சார். நம்ம நீங்க என்னதான் ஜாலியா சிரிச்சிட்டே சொன்னாலும் கூட நீங்க பொண்ணை கட்டி கொடுத்தோட அப்பாவோட மனநிலை எடுத்து பாருங்க, இது ஒரு நம்பிக்கை துரோகமாக தான் பார்ப்பாங்க. இருந்திருக்கலாம் சார், அதை நான் புரிய வச்சுட்டேன். மறுபடியும் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு கூட்டி நான் மலேசியா போவேன். ஏன்னா அது ஒய்ஃபோட ஆசை இல்லை. ஓகே, இப்போ நீங்க உங்க தங்கச்சியோட அக்காவா உங்களுக்கு இவரை பத்தின ஒப்பீனியன் என்னவா இருக்கும்? இது மாதிரி ஏமாத்தினப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவர்கிட்ட சண்டை டெய்லி சண்டை தான் போடுவேன். அவர் ஃபோன் எடுத்தாலே நான் திட்டிட்டு தான் வைப்பேன். ஃபோனை வைங்க, நீங்க பாப்பாட கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ நீங்க கேளுங்க அவர்கிட்ட, எப்போ அவளை கூட்டிட்டு போவீங்க ஒரு மலேசியாவுக்கு? 2 இயர்ஸ் ஆகுங்க. கண்டிப்பாக உங்க தங்கச்சி சொன்ன மாதிரி உங்கள்ட்ட சொன்னா கூட்டி போயிடுறேன். ஆனா நான் ஒன்று சொல்றேன், அவர் இன்னும் 2 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அவர் இதுதான் சொல்லுவார். கண்டிப்பா நீங்க மலேசியா கூட்டு போற ஆளே கிடையாது சார். கண்டிப்பாக கூட்டி போயிடுவோம் சார். நீங்க சொன்னீங்கல்ல நான் ஏமாத்தல அவங்க ஏமாந்துட்டாங்கன்னு, நான் சொல்றேன் நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க. 2 வருஷம் ஆனாலும் கடைசியில நீங்க தான் சொல்லுவீங்க. இல்லை, ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரப்ப நான் புரிய வச்சுட்டேன். அவங்களுக்கு அந்த நீ 1000 புரிய வச்சாலுமே உடஞ்ச கண்ணாடி எப்படி ஒட்டிப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு உங்களை நம்பி கொடுத்த பொண்ணை கொடுத்தவருடைய மனசு உடஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க ஒட்டெல்லாம் வைக்க முடியாது. இது யார் சார் உங்களுக்கு? சார், என்னோட ஃப்ரெண்டு சார். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மலேசியா போயிருந்தாப்புல. அது அவனுக்கு வந்து மச்சான் நீ கண்டிப்பாக நீ ஏர்போர்ட்டுக்கு வந்தே ஆகணும் மச்சான் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு சென்னை ஏர்போர்ட் போனேன் சார். போகிறப்ப அப்படியே கண்ணு கலங்கி உன்னை நான் எப்படி தான் விட்டுட்டு போக போகிறேன்னே தெரியடா அப்படின்ட்டு அவன் கண்ணு கலங்கிறத பார்த்து நான் ரொம்ப கண்ணு கலங்கிட்டேன். பயங்கர சீன் போட்டிருக்காப்ல. பயங்கர சீன் போட்டாப்புல சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபோன் பண்ணாப்புல, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாப்புல சார். அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வர்றாப்புல. வந்தோடனே அவரை என்ஃபீல்டில் வர்றாப்புல. நான் எங்கள் ஊருக்குள்ள பஸ் ஏறுறதுக்கு கிராமத்துலேருந்து சிட்டிக்கு பஸ் ஏறுறதுக்கு நிற்கிறேன். என்ஃபீல்டில் வர்றாப்புல சார். கட்ட வரல மட்டும்தான் சார் அவர் மோதிரம் போடல, மற்ற எல்லா வரலையுமே மோதிரம் போட்டிருக்காப்புல. ப்ரைஸ் லைட்டு போட்டிருக்காப்புல. இப்படிங்கிறாப்புல வண்டி இப்படிங்கிறாப்புல. மறாவது நாள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில், அதாவது நான் உட்காந்துருக்கிறேன், அதுக்கு முன்னாடி தான் படிக்கட்டு. அவர் என்ன பண்ணுறாப்புலன்னா இப்படி சொரிகிறாப்புல, இப்படிங்கிறாப்புல, இதை இந்த ப்ரைஸ் லைட்டை பிடிச்சி கடிக்கிறாப்புல. ஓகே உள்ள எல்லாம் பஸ்ஸில் காட்டுறாப்புல. அவ்வளோ சீன் போடுறாப்புல. கையில் ஒன்றும் இல்லைப்போ. ஆமாம் சார். இப்போ இல்லை சார், எல்லாம் சொல்றது பார்க்கும்போது நகைக்கடைக்கார விளம்பரத்தில் வர மாதிரி இருந்திருக்கீங்க. இப்போ ஒன்றுமே இல்லையே. சார் இருக்கும், வரப்போ அப்படி தான் இருக்கும். இப்போ எதுவும் இல்லை சார். இப்போ ஃபாரின்ல இல்லையாப்போ? இல்லை சார், இப்போ ஊருக்கு வந்திருக்கேன் சார். இதெல்லாம் எங்கே இருக்குது? மோதிரம்லாம் எங்கே? எல்லாம் கடையில் இருக்குது சார். சரிங்க, ஒரு மோதிரம் 2 மோதிரம் கடைக்கு வைக்கலாம். எப்படி எல்லா மோதிரம் கடைக்கு போச்சு? வைக்க வேண்டிய சூழ்நிலை சார். இருக்க வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் சார். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பின்னாடி பார்த்துக்கலாம், திருப்பி மறுபடியும் போய் சம்பாதிச்சிக்கலாம் சார். ஆனால் ஜாலி பண்ண சொல்ல மாட்டீங்களேங்க. ஒரு மோதிரத்தை வச்சு நான் கடை நடப்பாங்க. 4 மோதிரம் பிரேஸ்லெட்ல எங்கே போச்சு? எல்லாம் கடையில் வித்தாச்சு சார். விற்க வேண்டிய தேவை சார். என்ன தேவை? கடன் தான் சார். இப்போ எப்படி கடன் திருப்பி மறுபடியும் பஸ்லேருந்து போகணும் சார்.